வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3ல் இருக்கக்கூடிய தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல 2வது எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மாறாத வெப்பநிலையில் உள்ள வாயுவின் அழுத்தத்தை 4 மடங்கு அதிகரிக்கும் போது அவ்வாயுவின் பருமன் 20 சிசி சிசின சென்டிமீட்டர் கியூப் இருந்து V2 சிசி ஆக மாறுகிறது எனில் பருமன் V2 சிசிவை கணக்கிடுக. இது வந்து V1 V2 அப்படின்னா வால்யூம்னா கொள்ளளவு. சரியா? சிசினா சென்டிமீட்டர் கியூப். சரியா? இப்ப பாருங்க, மாறாத வெப்பநிலையில் உள்ள வாயுவின் அழுத்தம், முதல்ல இருக்கக்கூடிய அழுத்தம் எவ்வளவுன்னு கொடுக்கல, முதல்ல இருக்கிறத விட 4 மடங்கா மாறுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தொடக்க அழுத்தத்தை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ். இது இறுதி அழுத்தம் எத்தனை மடங்கு அதிகரிக்குது? 4 மடங்கு அதிகரிக்குது. இது எக்ஸ் அப்படின்னா இறுதி அழுத்தம் என்னவா இருக்கும்? 4 எக்ஸ் ஆக இருக்கும். அதுக்கு அடுத்தது பருமன் பாருங்க. தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பருமன் 20 சிசி. 20 சிசி அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்? அல்லது 20 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான், சென்டிமீட்டர் கியூப். நம்ம இந்த இறுதி பருமன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா பாயில் விதியை நம்ம பயன்படுத்த போறோம். பாயில் விதி என்ன சொல்லுது அப்படின்னா பிவி ஈக்குவல் டு மாறிலி. இப்போ நமக்கு 2 இருக்கு இல்லையா? P1 இருக்கு, V1 இருக்கு, P2 இருக்கு, V2 இருக்கு. அப்ப ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். அப்ப நமக்கு P1 V1 என்னவா தான் இருக்கும்? ஏதோ ஒரு மாறிலியா தான் இருக்கும். மாறிலி. சரியா? மதிப்புகளை பிரதியிடுங்க. P1 நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பெருக்கல் V1 கணக்குல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 20ன்னு கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு மாறிலி. சரியா? அதே மாதிரி இன்னொன்னு P2 இருக்கு, V2 இருக்கு. P2 V2 இதுவும் என்னவா தான் இருக்கும்? மாறிலியா தான் இருக்கும். PV வந்துட்டாலே மாறிலி, அங்க 2 இருக்கிறதால நம்ம 1 2ன்னு எடுத்திருக்கோம். சரியா? இதுவும் ஒரு மாறிலி தான். அப்ப P2 ஓட மதிப்பு என்ன பாருங்க? 4x. P2 ஓட மதிப்பு 4x பெருக்கல் இந்த V2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு மாறிலி. இப்ப பாருங்க, இங்கேயும் மாறிலி தான், இங்கேயும் மாறலாம். வலது பக்கம் சமமா இருக்கு. அப்ப இடது பக்கமும் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும், சமமா தான் இருக்கும். therefore என்ன செஞ்சுக்கலாம்? இது ரெண்டே நம்ம சமப்படுத்திக்கிட்டாலே போதுமானது. P1 V1 ஈக்குவல் டு P2 V2. சரியா? இப்ப பாருங்க, இந்த P1 V1 ஓட மதிப்பு தான் இங்க இருக்கு. x பெருக்கல் 20. P2 V2 தான் அங்க இருக்கு பாருங்க. 4x பெருக்கல் V2. இப்ப நம்ம V2 தான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, x பெருக்கல் 20 பை இந்த 4x பெருக்கல் இருக்கு, இங்க வந்தா வகுத்துல மாறும். 4x ஈக்குவல் டு V2. கேன்சல் பண்ணுமா? எக்ஸும் கேன்சல் ஆயிரும். 1 4 4 5 20. அப்போ 5 ஈக்குவல் டு V2. அப்படி சைடை மாத்தி எழுதுங்க. V2 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் கியூப். இதான் என்னது? நமக்கு தேவையான பருமன். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.